எஸ்பிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து எஸ்பிஆர் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எஸ்பிஆர் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தி இன்வெஸ்டிகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்க. ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் வந்து இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நான் யோசிக்கும் போது, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான உலக மொழியா இருக்கு. இப்ப நம்மளே வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா டக்குன்னு இங்கிலீஷ்ல டக்குன்னு சொல்லிடுவோம், தமிழ்ல கொஞ்சம் சொல்றதுக்கு சிரமப்படுவோம். இருந்தாலும் தமிழ்ல படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்கன்னு மறுபடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். தி இன்வெஸ்டிகேஷன் படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்க்கலாம். மாரிஸ் ராஜா, மோகன் ஆனந்தன் இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர். அவர் தான் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. மீசை ராஜேந்திரன், கிரேன் மனோகர், அப்புறம் காயத்ரி, கீதா, சங்கீதா, இந்த மாதிரி 2-3 ஹீரோயின்லாம் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இளம்பெண்கள், ஸ்கூலுக்கு போற இளம்பெண்கள், அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகக்கூடிய இளம்பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய இளம்பெண்களை வந்து ஒரு கும்பல், மாரிஸ் ராஜா அந்த வில்லன் கும்பல் வந்து கடத்துது. எதுக்காக அவங்க கடத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு கதை. இதை வந்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான மோகன் ஆனந்தன் அவர்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்க போலீஸ் உதவியை நாடுறாரு. நாடும்போது அவர் சந்திச்ச பிரச்சனைகள் என்ன, அவருடைய தம்பி சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்திருக்காரு, ஒரு கேரக்டர், அதை வந்து சொன்ன அந்த இடத்துல சஸ்பென்ஸ் போயிடும். அவர் தம்பிக்கும் இந்த அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம், அவர் தம்பி என்ன மாதிரி ரோல் இந்த கதையில வந்து பிளே பண்ணாரு, இவர் என்ன மாதிரியான இந்த ராணுவ வீரர், முன்னாள் ராணுவ வீரர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த தி இன்வெஸ்டிகேஷன் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் தனா அவருடைய பின்னணி இசை நல்லா இருக்கு. படத்தோட படத்தொகுப்பு கணேஷ்குமார் அவருடைய கட்டிங்ஸ் நல்லா இருக்கு. படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கதை. திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி இருந்தா பெரிய அளவுல ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். எப்படி நம்ம புலன் விசாரணை அளவுக்கு ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைக்காகவும் அந்த செகண்ட் ஹாப்ல சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அதாவது இந்த விசாரணை எப்படி போகுங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு தடவை பார்க்கலாம். தி இன்வெஸ்டிகேஷன் திரைப்படம் ஓகே, ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், எஸ்பிஆர் டிவி சேனல், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். எஸ்பிஆர் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.